ஹல்லேலூயா! தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்க. நம்முடைய ஆண்டவர் உயிரோடு எழுந்த நாள் இது. இன்னும் இயேசு ஆண்டவர் பிறக்கவே இல்லையேங்க. 25ஆம் தேதி தானே பிறந்தாரு. இப்பவே என்னங்கன்னு கேக்குறீங்களா? அவர் 25ஆம் தேதி பிறக்கலை. அந்த தேதி அவர் பிறந்த நாள் என்பதோ இல்லையோ யாருக்கும் தெரியாதுங்க. அவர் பிறந்தது மட்டுங்க வாஸ்தவம். அதுல குழப்பமே இல்ல, சந்தேகமே இல்லைங்க. இது ஹிஸ்டரி. இது யாரும் மாற்ற முடியாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 2025 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம கேலண்டர்ஸே சொல்லுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் அப்படி இப்படி இருக்கும் கணக்குல. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவர், இந்த உலகத்துக்கு வந்தவர், நமக்காக மரித்தார், அவர் திரும்ப உயிரோடு எழுந்தார். தினமும் இதை சொல்லுகிறேன் என்றால் அநேகருக்கு இது தெரியறதில்ல. இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார் இந்த உலகத்துக்கு? நாம் அவரை ஆராதிப்போம் என்றா? நாம் அவரை குறித்து பாட்டு பாடிக்கொள்வோம் என்றா? அல்லது நாம நல்லபடியா கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ணிக்கொள்ள கேக்ஸ் மற்றும் நல்ல துணிமணிகள் மற்றும் சர்ச்சஸ்ல பாடல்கள், டான்ஸ்கள், அட்டகாசங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நம்ம செய்வதற்காய் வந்தார் நினைக்கிறீங்களா? எதற்கு வந்தாரு இயேசு கிறிஸ்து? பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கே மனுஷகுமாரன் வெளியரங்கமானார். பாருங்க, யோவான் எழுதின 1ஆம் நிருபம் 3வது அதிகாரம் 8வது வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. இயேசு கிறிஸ்து பாலனாக வந்த விஷயம் உண்மைதான். ஆனால் அவர் நித்தமும் இருக்கிறவர் என்பதையும் கூட நம்ம மறந்துவிடக் கூடாதுங்க. அவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர். இந்த உலகத்துக்கு அவர் வந்தது எதற்கென்றால், பிசாசின் கையிலே சிக்கிக்கொண்டு மோசம் போகின்ற மனித குலத்தை மீட்பதற்கு, பிசாசுக்காகவும் அவனை பின்பற்றுகிறவர்களுக்காகவும் உண்டாக்கப்பட்ட பயங்கரமான நரகத்திலிருந்து நம்மை தப்பு வைப்பதற்கு, பிசாசை நசுக்கி போட்டு, அவன் தலையை நசுக்கி போட்டு, அவனை தோற்கடித்து அவன் கைகளில் இருக்கிற நம்மை விடுவிப்பதற்கே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள் வந்தார். பிசாசின் கிரியைகள் என்றால் பொய்கள், மோசங்கள், குற்றங்கள், பலவந்தங்கள், சுயநலங்கள், பகைகள், பொறாமைகள், விரோதங்கள், இச்சைகள், மாம்ச இச்சைகள், இதெல்லாம் அவருடைய கிரியைகள். மனிதன் இவைகளில் விழுந்து எழ முடியாமல் இருக்கிறான். அவைகளுக்கு அடிமையாகிவிட்டு புலம்பிக் கொண்டிருக்கிறான். சக மனிதன் இன்றைக்கு நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், பிரச்சனையத்தின் வளையங்களை சிக்கிக்கொண்டு நொந்து போயிருக்கிறான், சோர்ந்து போயிருக்கிறான். பிசாசை தோற்கடித்தா அவன் கையில் இருக்கிற நமக்கு விடுதலை. அவன் பலவீனனாகும் பொழுது நாமே நம்முடைய சத்ருவை எதிர்க்க முடியுங்க. நம்முடைய பட்சத்தில் இருக்க ஆண்டவர், இயேசு ஆண்டவர் இந்த உலகத்துக்குள் வந்திருக்கிறார், வெளிப்பட்டு இருக்கிறார். பாவிகளை தேடி ரட்சிக்கவே நான் வந்தேன் என்ற ஆண்டவர் இன்றைக்கு ஒவ்வொரு பாவத்தின் சேற்றில் இருக்கிற மனிதனை விடுவிப்பதற்கு, நரகத்துக்கு சென்று கொண்டிருக்கிற மனிதனை ரட்சித்து நித்திய ராஜ்யத்தின் வாரிசுகளாய் செய்ய ஆண்டவர் இந்த உலகத்துக்குள் வந்தார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு, நாசம் செய்வதற்கு, பொய்கள், மோசங்கள், ஏமாற்று வேலைகள், லஞ்சங்கள், அநியாயங்கள், பலாத்காரங்கள் எப்படி இருக்கு பாருங்க. இன்றைக்கு உலக செய்திகளை பார்த்தால் எங்க பார்த்தாலும் எப்படி இருக்குங்க. பிசாசு மனிதர்களை மயக்கி மோசம் செய்து, அவன் இரையை போட்டு தூண்டில் போட்டு மனிதர்களை பிடித்து தன் வலையில் சேர்த்து சந்தோஷப்படுகின்றானாம். ஒருவரும் ஏதோ ஒரு பிரச்சனையினால குழம்பி போயிருக்கிறாங்க. அழாத நாள் இல்லாத நிலையில இன்றைய மனுஷங்க இருக்கிறதை பார்க்கின்றோங்க. அந்த காலத்துல சத்தமா அழுவாங்க. இன்றைக்கு எல்லாரும் ரொம்ப நாசுகா செய்கிறாங்கல்ல.
அந்த துக்கத்தை அப்படியே விழுங்கி கொண்டு இருதயத்துல துக்கத்தை வைத்துக் கொண்டு டிப்ரெஷனுக்குள்ள போயிடுறாங்க. அநேகர் இன்றைக்கு மன சோர்வா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுவிக்கவே நம்மை எதற்காக தேவன் படைத்தாரோ அதற்காக நாம வாழும்படிக்கு பிசாசின் கைகளில் சிக்கிக்கொண்ட நம்மை விடுவிப்பதற்காக அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு அவனை இன்ஆக்டிவ் செய்யும்படிக்கு இரத்தமும் மாம்சமும் உடையவராகி மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசை தம்முடைய மரணத்தினாலே அழித்தாரு. ஆமாங்க, மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்தவரா இருக்கிறார். ஆம், நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்றார். அவர் பாதாளத்தின் திறவுகோள்கள் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொன்னவர். மனுஷரை பிடித்து பாதாளத்திலே தள்ளுகின்றான் சாத்தான். ஆனால் சாத்தானை தோற்கடித்து பாதாளத்தின் சாவிகளை இயேசு கிறிஸ்து தம் கைவசப்படுத்திக் கொண்டார். இன்றைக்கு இயேசுவின் மேலே விசுவாசம் வைத்தவர்களை வெற்றி வீரர்களாய் வாழ செய்வதற்கு, பரிசுத்தர்களாய் வாழ செய்வதற்கு, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களை நித்திய ஜீவனுக்கு பாத்திரராய் செய்ய இயேசாண்டவர் சிலுவை யாகத்தை செய்திருக்கிறாருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு சென்று தேவ பிள்ளைகள் எல்லாரும் பாடி துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியின் காரியங்கள் நடக்கும் பொழுது பிசாசு உறைந்து போய்விடுவாங்க. பிசாசு தோற்கடிக்கப்பட்ட சத்ரு, அவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. இயேசாண்டவர் ரத்தத்தை கொடுத்து வாங்கியது சபை. சபை என்றால் நாமதான். கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்பட்ட ஆண்கள், பெண்கள், மனிதர்கள், குற்றமற்றதும் மாசற்றதுமான சபையா இருக்க வேண்டும் என்று தன் ரத்தத்தை கொடுத்து நம்மை வாங்கினார். ஆலயத்துக்கு போகிறோம், கோவிலுக்கு போகிறோம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஆனால் ஆலயம் என்றால் பில்டிங் இல்லைங்க. நாமே, நம் சரீரமே அவருடைய ஆலயம். நாமே அவருடைய வீடு என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவருடைய நாமத்தில் நீங்க இருவர் மூவர் ஒருமனப்பட்டு எதை கட்டுவீர்களோ அது கட்டப்படும், எதை விடுவிப்பீர்களோ அது விடுவிக்கப்படும் என்றார். ஒரு முறை பாருங்க, மத்தேயுவின் சுவிசேஷம் 16வது அதிகாரம். மத்தேயுவின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இந்த கல் என்றால் பேதுரு மேல இல்ல, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கையிட்டார் பாருங்க. அந்த சத்தியத்தின் மேல, அந்த அறிக்கையின் மேல, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்கிற அந்த வார்த்தையின் மேல, என்கிற அந்த சத்தியத்தின் மேல நான் என் சபையை கட்டுவேன். யார் யார்? என் தேவன் உயிரோடு இருக்கிறவர், என் ஆண்டவர் எனக்காக மரித்து திரும்ப உயிரோடு எழுந்தவர், அவர் தேவனுடைய குமாரன், தேவன் பரலோகத்தின் மகிமையை விட்டு விட்டு வந்தவர் என்று விசுவாசிக்கிறாங்களோ, அவர் எனக்காக சிலுவையில் மரித்தார் என்று விசுவாசித்து தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு கிறிஸ்துவின் இரத்தத்தில் கழுவப்படுவார்களோ, அவங்கதான் சபை, மணவாட்டி சபை. இந்த சத்தியத்தின் மேல என்னுடைய சபையை கட்டுவேன். அங்கே இன்னொரு அருமையான வார்த்தையை சொல்றாரு பாருங்க, என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ள முடியாது. நாம இங்க தேவனுடைய ஆலயத்திலே கூடி ஜெபிக்கும் பொழுது நமக்கு தெரியாமலேயே பாதாளத்திலே யாரும் விழாதபடிக்கு நாம செய்கிற ஜெபத்தின் நிமித்தம், நாம விசுவாசித்து அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், அவருடைய நாமத்தை அறிவிக்கிறது நிமித்தம், அந்த பாதாளத்துக்குள் யாரும் போகாதபடிக்கு அந்த வாசல்கள் நிலை நிற்க முடியாது. எவ்வளவு பெரிய தேவன் நமக்கு இருக்கிறாருங்க. அவருடைய நாமத்துல பாவம் மன்னிப்பு இருக்கிறது. யார் ஒருவரும் அழிவது எனக்கு பிரியமில்லை என்ற ஆண்டவர் ஒவ்வொருவரும் தங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு அவர் ரத்தத்தில் கழுவப்படும் போது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை சுவிசேஷத்தை அறிவிக்கவே ஆலயங்களை கொடுத்திருக்கிறார் நமக்கு. அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் வைத்து ஆவிக்குரிய பலனை பெறவே, அந்த பரலோக ராஜ்ய பட்டணத்திற்காக ஆயத்தப்படவே நம்ம ஆலயத்துக்கு போகிறோம் என்கிற விஷயம் தயவு செய்து மறந்து விடாதீங்க.
இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்காரு பாருங்க, பரலோக ராஜ்யத்தின் முதல்ல பாருங்க, பாதாளத்தின் வாசல்களை பூட்டி போடுவதற்கு, பரலோக கதவுகளை திறப்பதற்கு தேவன் தம்முடைய நாமத்திலே நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பாதாளம் மூடப்படுகிறது, பரலோகம் திறக்கப்படுகிறது. பரலோக ராஜ்யத்திலே ஒருவன் பிரவேசிக்கும்படிக்கு இயேசு நாமத்தை பயன்படுத்தினால் என் வழியாக தான் பிதாவினிடத்துக்கு செல்ல முடியும். இயேசு நாமத்திலே பிசாசை கட்டி போடுவதற்கு, பாதாளத்தை மூடி விடுவதற்கு, நித்திய அழிவுக்கு போகிறவர்களை திருப்பி ஆண்டவர் பக்கமாய் திருப்புவதற்கு சபைக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. ஆலயத்துக்கு போகின்ற கிறிஸ்தவர்களே, விசுவாசிகளே, இஷ்டம் போல விளையாட்டாய் ஆடல் பாடலோடு பண்டிகை சந்தர்ப்பமாய் இருந்து கொண்டிருந்தால் ஆண்டவர் பாராட்ட மாட்டாரு. உங்கள் பண்டிகை நாட்களை நான் அருவருக்கிறேன். உங்கள் பாடல்களின் சத்தம் எனக்கு பிரியம் அல்ல. நீங்கள் சத்தியத்தை போதியுங்கள், பரிசுத்தத்தை கொண்டு வாழுங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். இன்னொரு வார்த்தை சொல்லுகிறாரு பாருங்க, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று உனக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா! இருவர் மூவர் சேர்ந்து இந்த பூலோகத்திலே பிசாசின் காரியங்களை கட்டி போட்டால், சாத்தானின் சக்திகளை எதிர்த்தால், சாத்தான் கொண்டு வந்த தீங்கிலிருந்து விடுவிக்கப்படும்படிக்கு முழங்கால் போட்டு ஜெபித்தால், பிசாசின் தீய கைகளுக்குள்ள இருக்கிறவர்களை நாம விடுவிக்க முடியுங்க. எதை நீங்கள் கட்டுவீர்களோ பிசாசை கட்டி போடுவோம், பிசாசின் கைகள் இருக்கிறவங்களை விடுவிப்போம். அதுதான் சபையினுடைய வேலைங்க. பிசாசை ஆற்றல் அற்றவனாய் செய்ய, பிசாசின் கையிலே சிக்கிக்கொண்டு நசுங்கி போகின்ற, பிசாசின் கையிலே அடிமையாகி அழுது கொண்டிருக்கிற, பாவத்தின் சேற்றில் விழுந்து எழ முடியாமல் இருக்கிற, கதறிக்கொண்டிருக்கிற மனித குலத்தை விடுவிப்பதற்கே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள் வந்து அவர் அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாராகவே, அவருடைய நாமத்தில் இருக்கிற அதிகாரத்தை அன்றைக்கு தன்னுடைய சீஷர்களை 12 சீஷரையும் அழைத்து பலவிதமான வியாதிகளை சுகமாக்குவதற்கும் பிசாசுகளை துரத்துவதற்கும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று இருக்கு வேதத்தில். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தராகிய சர்வ அதிகாரியாகிய ஆண்டவர் இம்மையிலும் மறுமையிலும் சர்வ வல்லமையுள்ளவராய், எல்லாவற்றை விட உன்னதராய் சர்வ அதிகாரியாய் இருப்பதினாலே அவருடைய நாமத்தை பயன்படுத்தி இன்றைக்கு பிசாசின் கிரியைகளை கட்டி போடுவதற்கு, பிசாசின் கைக்குள் இருக்கிறவர்களை கட்டவிழ்ப்பதற்கு தேவன் அவருடைய வார்த்தையை கேட்டு அவருக்காக ஒப்பு கொடுத்தவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். ஜெபிக்கிறவர்களா இருந்த அற்புதங்களை பார்ப்பீங்க. சுவிசேஷத்தை அறிவிப்பது மனிதனை கட்டுகளில் இருந்து விடுவிக்கிறதாகவே, ஜபத்தோடு சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். ஆலயத்திலே கூடி வந்து ஆவியோடு சத்தியத்தோடு அவரை ஆராதிக்கும் போது ஆதி சபையிலே பூமி தலைக்கீழானது போல அற்புத ஆச்சரிய காரியங்கள் நடந்தது போல கடைசி நாட்களில் இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் சந்தர்ப்பமாக, இந்த நியூ இயர் காத்திருப்பு சொவிச சந்தர்ப்பமாய் ஒவ்வொரு சபையிலும் ஆவியானவரின் காரியங்கள் நடப்பதாக ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, வெதுவெதுப்பான நிலையில் இருக்கின்ற லவோதிக்கேயா சபையை போல இல்லாமல், உயிரோடு இருக்கிறாய் என்ற பெயர் இருக்கிறது ஆனால் செத்தவனாய் இருக்கிறாய் என்ற சர்தை சபையை போல இல்லாமல், எசபேலின் போதனையை அனுமதித்த தியதீரா சபையை போன்று இல்லாமல், பீலேயாமின் போதனைக்கு இடம் கொடுக்கும் பெர்கமு சபையா இல்லாமல், ஆதி அன்பை இழந்து போன எபேசு சபையை போல இல்லாமல், மரணம் வரைக்கும் உண்மையாக இருக்கும் ஸ்மிர்னா சபையை போல சுவிசேஷத்தை சகல ஜனங்களுக்கும் அறிவிப்பதற்கு, அநேக ஆத்மாக்களை ரட்சிப்பதற்கு முயற்சித்த பிலதெல்பியா சபையை போல இன்றைய சபைகள் எல்லாம் உயிர் மீட்சி அடைவதற்கு பரிசுத்த ஆவியின் காரியங்களை செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்க சபைக்கு புறப்படுங்க, தேவனை ஆராதிங்க, தேவ சமூகத்துல ஜெபிங்க. இந்த வருஷ கடைசியில் ஆவியானவருடைய காரியங்கள் உலகம் முழுவதும் ஒவ்வொரு சபையிலும், ஒவ்வொரு கேரல் ரவுண்ட்ஸ்லயும், ஒவ்வொரு கேரல் சர்வீஸ்லயும் கிறிஸ்து பிறந்தார் என்ற இடங்களில் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கிரியை நடக்கும்படிக்கு ஒருமனப்பட்டு ஜெபிப்போம், அற்புதங்களை அனுபவிப்போம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை, பாரங்களை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்த விரும்பினால் கீழே ஸ்கிரீன்ல இருக்கிற 8939801234க்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் கல்வாரி சபையின் ஞாயிறு ஆராதனையில ஒரு பங்கை உங்களுக்கு லைவ் கொடுக்க முயற்சிக்கிறோம். நீங்க உங்களுடைய ஆலயத்துக்கு முதல்ல போயிட்டு வாங்க. போயிட்டு வந்த பிறகு நீங்க நாள் முழுவதும் தேவ சமூகத்தில் செலவிடுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கும் இதே அனுதின தியான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.